வணக்கம். இது என்னுடைய மகள் தொப்பி பின்னி தர சொல்லி கேட்டவா. அப்படி தொப்பி பிடிச்சிருக்காண்டு இந்த கலரில் குட்டியாக இதயம் பின்னி இதில் தச்சு தரட்டாம். இப்போ இதயம் எப்படி பின்னுறேன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முதல் மேஜிக் சர்க்கிள் இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இப்படி எடுத்து ஒரு செயின் பின்னிட்டு 9 சிங்கிள் க்ரோஸே பின்ன போகிறேன். சிங்கிள் க்ரோஸே இப்படி கொடுத்து எடுத்து இப்படி இதில் இப்படியே 2 நூலுக்குள்ளாலையும் இழுக்கணும். 1 இதுக்குள்ளால் கொடுத்து எடுத்து இப்படியே எடுக்கணும். இப்படி 2 பின்னிட்டேன். இப்படி 9 சிங்கிள் க்ரோஸே பின்ன போகிறேன். 3 4 5 6 7 8 9 பின்னிட்டேன். இனி இந்த நூலை பிடிச்சி டைட்டாக எடுத்துட்டு முதலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முதலாவது செயினுக்குள்ளே கொடுத்து முடிக்கணும். இதை எடுத்து டைட் பண்ணினீங்களா 1 செயின் பின்னிட்டு அதுக்குள்ளேயே இந்த 1 செயின் பின்னினதுக்குள்ளேயே 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அதுக்குள்ளேயே முதல் 2 டபுள் க்ரோஸை பின்னணும். 1 2 இப்போ அதுக்குள்ளேயே இப்போ 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ அதுக்குள்ளேயே இப்போ ட்ரிபிள் க்ரோஸை ஒன்று பின்ன போகிறேன். அதுக்கு அதே இதுக்குள்ளேயே 2 தரம் கம்பியில் சுற்றிட்டு திருப்ப கலட்டிட்டு அதுக்கே ட்ரிபிள் க்ரோஸே பின்ன போகிறேன். 2 டபுள் க்ரோஸை பின்னா இப்போ ட்ரிபிள் க்ரோஸு 2 தரம் கம்பியில் சுற்றி எடுத்து 2 2 விடணும். ஒருக்கா 2 தரம் 3 தரம் விடுவோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஸே ஒட்டி இதுக்குள்ளேயே 3 பின்னாங்கள். அதாவது 1 செயின் பின்னிட்டு 2 டபுள் க்ரோஸே ஒரு ட்ரிபிள் க்ரோஸே பின்னினாங்க. இப்போ பக்கத்து இதுக்குள்ளே வந்து 2 பக்கத்து இதுக்கு வந்து 2 டபுள் க்ரோஸே வினப்பான். அப்போ 1 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இனி பக்கத்து இதுக்குள்ள ஹாஃப் டபுள் க்ரோஸே வினப்பான். அப்படியே 3 லூப்புக்கு அப்படி சேர்த்து இருக்கிற ஹாஃப் டபுள் க்ரோஸே 1 சிங்கிள் க்ரோஸே விண்ணப்போம் அடுத்ததுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா 1 செயின் பின்னி அதுக்கு 2 டபுள் க்ரோஸையும் ஒரு ட்ரிபிள் க்ரோஸையும் பின்னிட்டு பிறகு பக்கத்துக்கு 2 டபுள் க்ரோஸை பின்னி அதுக்கு பக்கத்தில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே 1 சிங்கிள் க்ரோஸை பின்னினேன். இப்போ வந்து அடுத்ததுக்குள்ளே வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்ன போட்டு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டு அதுக்குள்ளேயே ஒரு ட்ரிபிள் க்ரோஸே அந்த ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னினதுக்குள்ளேயே ஒரு ட்ரிபிள் க்ரோஸே பின்னணும். அதாவது 2 தரம் கம்பியில் சுற்றி 2 2 3 தரம் விடுவோம். ஒன்றுக்கா 2 3 தரம் இப்படி விட்டுட்டு திருப்ப கம்பியில் சுற்றி 1
ஹாஃப் டபுள் க்ரோஸை திருப்ப பின்ன போனது அது இதுக்குள்ளேயே. அதாவது இங்கால எப்படி பின்னினமோ அதே மாதிரி மற்ற சைட்டும் பின்ன போகிறோம். அப்போ இதுக்குள்ள வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே ஒரு ட்ரிபிள் க்ரோஸே 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ வந்து பக்கத்து இதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸே, இங்கே 1 சிங்கிள் க்ரோஸே இந்த பின்னினாங்க. இப்போ இங்கேருந்து இப்படி வர முதல் இப்படி பின்னினாங்க. இப்போ கீழேருந்து பின்னுற நாடி இஞ்சால இப்படி பின்னி இருக்கிறோமோ அதே மாதிரி இங்கால பின்னுவோம். 1 சிங்கிள் க்ரோஸே, பக்கத்தில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை இஞ்சால பின்னினாங்க. அதே மாதிரி இதுக்கே 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 2 பக்கத்தில் 2 டபுள் க்ரோஸே, ஒன்று பக்கத்தில் இருக்க 2 டபுள் க்ரோஸே. இப்போ வந்து இந்த பக்கம் பின்னின மாதிரி 1 ட்ரிபிள் க்ரோஸே, இதுக்குள்ளே வந்து 1 ட்ரிபிள் க்ரோஸே பக்கத்து இதுக்க பின்னுறேன்னா 1 2 இப்படி 3 தான் ட்ரிபிள் க்ரோஸே பின்னிட்டு 2 டபுள் க்ரோஸே ஸ்டார்டிங்குக்கு பின்னின மாதிரி 1 2 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ இதுக்கு வந்து 1 செயின் பின்னி போட்டு கொண்டு வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணின அந்த முதலாவது செயின் அந்த இதுக்குள்ளேயே கொண்டு வந்து முடிக்க போகிறேன். கொஞ்சம் அந்த நூலை இழுத்துங்க முடிச்சுட்டு அதை கட் பண்ணிட்டு மிச்ச நூலை பின்னுக்கு சரி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி வடிவான இதயம் ரெடி. இதை வந்து நாங்கள் சும்மா எதன் டிசைனுகளுக்கு சட்டைகளுக்கு இப்போ எதன் டிசைனுகளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். வேறு வேறு டெக்கரேஷன் அதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.